வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 27வது நாள். காலையில ஏஞ்சோனே பல்ல விளக்கிட்டு ஒரு முழு கப்புல 1/2 கப்பு தான் மிசிலி போட்டு சாப்பிட்டேன். ஏன்னா இன்னும் 2 நாள்ல முடிய போகுது. இன்னைக்கு ட்ரைனிங்க்கு ஒரு வெடப்பான பிளேயரோட ஜெர்சி தான் எடுத்து வச்சேன். அது யாருன்னா மெஸ்ஸி. அண்ட் இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் கிளாஸோட கடைசி நாள். ஒரு மாசத்துக்கு அப்புறம் இன்னையோட இந்த கிளாஸ் எல்லாம் முடியுது. இந்த கிளாஸ் எல்லாம் முடியறதுல என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, தானஸ் எப்பயும் நம்ம கூட தான் இருப்பான். ஆனா இந்த சுல்லா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வேற டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு சுல்லா ஒரு தயிர் சோறு எடுத்துட்டு வந்தான் பாருங்க. அடடா நல்லா கொயன்னு அதை நம்ம தேனோஸ் இப்ப வர்ணிப்பாப்ல ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. நேத்து ஃப்ரெண்ட்லி மேட்சுக்கு போன இடத்துல சரியான அடி. நான் என்ன நினைச்சேன்னா, சரி பசங்களாம் திருந்திருப்பானுங்க, இன்னைக்கு எல்லாருமே ட்ரைனிங்க்கு பக்கா வந்துருவானுங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா அது ஏன் தப்பு தான். சரி அவனுங்களை விடுங்க. நேத்து மேட்ச் விளையாட டயர்ல யாரும் வரலன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா தேனோஸ்னு ஒருத்தன் இருக்கான். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தோ வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறான்ட்டு போனோம். 10 நிமிஷம் 20 ஆச்சு, 30 ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமாச்சும் தலையை வந்தானா இல்ல. எனக்கு இவனுங்க வராதே ஒரு பெரிய மண்டை குடைச்சல் ப்ரோ மேக்ஸா இன்னொரு விஷயம் நடந்தது. பூட் ஜெர்சி சாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ட்ரைபாட வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். லைஃப்ல நான் இன்னைக்கு தான் ஒரு முக்கியமான லெசனை கத்துக்கிட்டேன். எங்க அப்பா எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாரு, வாழ்க்கையில நீ எவ்வளவு முன்னேறினாலும் பழச மட்டும் மறக்கவே கூடாதுன்னு. இன்னைக்கு எனக்கு வீடியோ எடுத்துறதுக்கு ஆளும் இல்ல, என்கிட்ட ட்ரைபாட் இருந்தும் அப்ப என் கையில இல்ல. நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி பாட்டில் நிக்க வச்சு தான் எடுத்தேன். அதே பாட்டில் எனக்கு இன்னைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ வாட் ஐ அம் நவ டெல்லிங் இஸ், டோன்ட் ஃபர்கெட் யுவர் பாஸ்ட். இஃப் யூ ஃபர்கெட் யூ வில் ரிக்ரெட். அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் ஒர்க் ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 3 செட் ஸ்பிரிண்ட் பண்ணேன். அதை முடிச்சப்போ ஹாம்ஸ்ட்ரிங் கிட்டலாம் லைட்டா வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கப்புறம் பண்ண வேலைக்கு ஆகுதுன்னு ஒர்க் அவுட் அப்படியே முடிச்சிட்டேன். அப்புறம் பசங்க எல்லாம் சைட் அடிக்கும் போது பொண்ணு ஒரு நடம் நடந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நடைய போட்டு ஜிம்முக்கு போயிட்டு நம்ம பிரதி பண்ண சொல்ற மாதிரி ஃபோம் ரோலர் எடுத்து ஒரு மஜாவான ரோலிங்க போட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.